இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, என்னோடு இராதவர். ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு செயல்களிலும் குறைகளை மட்டுமே ஒரு சில கூட்டம் பார்த்து கொண்டிருந்தது. அவர் செய்த நன்மைகளை ஒருவரும் நினைத்து பார்க்கவில்லை. இன்றைய உலகம் எப்பொழுதுமே நன்மை செய்கிற மனிதர்களை சூழ்ந்து பலவிதமான தீமையான கேள்விகளை எழுப்பி அவர்கள் செய்த நன்மைத்தனத்தின் ஆசீர்வாதத்தை பெற தவறிவிடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இங்கு ஒருவரும் ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்னவென்றால், கடவுள் என் கூட இருக்கிறாரா? கடவுள் ஏன் என் கூட இல்லை? அதனால தான் என்னால நன்மைகள் செய்ய முடியவில்லை என்று சில நேரத்தில் நாம் கூறலாம். ஆனால் இன்று கடவுள் நம்மோடு இருக்கிறார். என்னோடு இராதவர் என்ற இந்த கேள்வி கடவுளின் நன்மை பயன்களை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, லூக்கா 11:23 சொல்லுகிறது, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்ற ஒரு வார்த்தைகளை இறைவன் சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுள் எப்போதும் நம் பக்கம் இருக்கிறார், நாம் அனைவரும் எப்போதும் அவர் பக்கம் இருக்கிறோமா என்ற ஒரு பயத்தோடு இந்த சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இயேசுவின் இறையாட்சி பணி துவக்கம் முதல் ஒரு சில யூதர்கள் தடையாக இருந்தார்கள். இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம், எப்படி அவரை ஒழித்து கட்டலாம் என்று வழிவகை தேடி அலைந்த ஒரு கூட்டம். எனவே இயேசுவின் போதனையில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இயேசுவை பின்தொடர்ந்தது ஒரு கூட்டம். அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். முடக்குவாதத்தை குணப்படுத்தியும் போது தவறை கண்டுபிடித்தார்கள். ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டுவதை பார்த்து குறைகளை சொன்னார்கள். கை சூம்பியவரை ஓய்வு நாளில் குணப்படுத்தினார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். கொடிய குத்தகைக்கார ஊமையின் மூலம் உண்மையை சுட்டி காட்ட பொழுது அவரை அழித்தொழித்து விடலாம், கல்லெறிந்து கொண்டு விடலாம் என்று கூட நினைத்தார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்ற ஒரு குதர்க்கமான கேள்வியை ஆண்டவரிடம் இயேசுவிடம் கேட்டு சிக்க வைக்க பார்க்கிறார்கள். இப்படி எத்தனையோ ஊமைகளிலே புதுமையின் வழியாக ஆண்டவரை சிக்க வைக்கலாம் என்ற கூட்டம் அலைந்தாலும் அவர் தனது நன்மைத்தனத்தை தெளிவாக செய்து வந்தார் அன்பார்ந்தவர்கள். ஆகவே தான் இந்த அருளின் காலத்திலே நம்மை சூழ்ந்து பல வகையான கொடிய சிந்தனைகள் கொண்ட கொடிய ஓநாய்கள் நம்மை நெருங்கி வரலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் நன்மைகளை வித்திட வேண்டும் என்ற உண்மைத்தனத்தை இறைவன் சொல்லித் தருகிறார். இன்றைய நற்செய்தியில் நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன? பேய்களுக்கெல்லாம் தலைவனா என கருதப்படும் தலைமை பேய் பெயல்செபூலை இயேசு பிடித்துள்ளது என்றும் அதனுடைய துணையுடன் தான் இயேசு பேய்களை ஓட்டுகிறார் என்று கூறி தவறான செய்தியை, குற்றச்சாட்டை வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு சிலர். இதை லூக்கா 11:15 வாசிக்கிறோம். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதோ ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டுகிறார்கள். அதே லூக்கா 11:16 சொல்லுகிறது. இயேசு இதனை அறிந்து சாத்தானை ஓட்ட முடியாது. அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்ல பதிலடி. ஏன்னா டேய், பேய் தலைவனை கொண்டு பேய் தலைவனை எப்பரா ஓட்ட முடியும்? ஒருத்தனை தலைமையா பிடிச்சிருக்கான், அந்த தலைமையை எப்படி அழிக்க அவனே போராடுவான். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், முட்டாப்பயல்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா பேச விரும்புகிறார். ஆகவே தான் சாத்தானும் தனக்கு எதிராக பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அவர் விடையை தருகிறார். எனவே தான் எந்த ஒரு அரசும் தனக்கு எதிராக தானே பிளவுபட முயற்சி செய்யாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே தான் கேள்வி எழுப்பிய தீய சக்திகளையே அவற்றின் விளைவுகளை பயன்படுத்தி சாத்தானை வீழ்த்தவில்லை, மாறாக கடவுளின் ஆற்றலால் தான் இது நிகழ்ந்துள்ளது என்று தெளிவுபடுத்துகிறார். கடவுளின் ஆற்றல் என்பது கடவுளின் கைவன்மையை சுட்டி காட்டுகிறது என்று விடுதலை பயணம் 8:19 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பொதுவாக மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது கடவுளின் கைவன்மையே என்கிறார். எப்படி நம்ம நாட்டில் இப்படி செயல்கள் நடக்குது? இது யாரு?
அவர்கள் மக்களை மீட்பெடுவதற்காக கடவுள் கைவன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்வோனுக்கு மந்திரவாதிகள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே இயேசு தான் கடவுளின் ஆற்றல், கடவுளின் கைவன்மை என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது. தீமையை அழிக்க கடவுள் தம் பக்கம் எப்போதும் இருக்கிறார். தீமையை ஒழித்து நன்மையில் வளர நாம் கடவுள் பக்கம் இருக்கிறோமா? கடவுள் எப்பவுமே நம்ம பக்கம் தான் இருக்கார், நாம் அவரோடு இருக்கிறோமா? சற்று சிந்திப்போம். நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு ஏற்று பார்ப்போமா? நான் கடவுள் பக்கம் எப்போதும் இருக்கிறேனா? கடவுள் என்னை விட்டு அகன்று போனாரா, அல்லது எனது பாவத்தால் நான் கடவுளை விட்டு அகன்று போனேனா? கேள்வி கேளுங்க. என்னையும் கடவுளையும் பிரிப்பது எந்த செயல் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். திருப்பாடல் 95 சொல்லுவது போல, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பூவுலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடிமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பழிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். நம் பக்கம்தான் இருக்கிறார் என்று அவரை சார்ந்து வாழுங்கள். ஆசிர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் எப்போதும் எங்கள் பக்கம் இருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் செயல்படவும், அன்பின் பாதைகளை பின்பற்றி உமது அரணின் கோட்டைக்குள் நாங்கள் கடந்து சென்று வாழ இந்த அருளின் காலத்தில் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து, தீய சிந்தனைகளை நாட்டங்களில் எங்களின் இந்த அறவே எடுத்தெறிந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.